நம்ம தமிழ்நாட்டுல காவேரி கரையில காசிக்கு நிகரான பலனை தரக்கூடிய கோவில் 6 கோவில் இருக்கு. இந்த கோவிலானது காசியை விட 3 மடங்கு பலன் தரக்கூடிய கோவில். அதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சிவாலயத்துல எந்த கோவிலிலும் காண முடியாத அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்து இருக்கு. இது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரக தலங்கள்ல புதனுக்குரிய திருவெண்காடு தாங்க. இது சீர்காழியிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இறைவனோட பேரு ஸ்வேதாரண்யேஸ்வரர். இறைவியோட பேரு பிரம்ம வித்யாம்பிகை. இந்த திருவெண்காடு தலத்தோட தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கு இருக்கக்கூடிய அகோர மூர்த்தி. இந்தியாவில் வேற எந்த சிவாலயத்திலும் இந்த அகோர மூர்த்தியை நீங்க பார்க்க முடியாது. சிவபெருமானோட 64 மூர்த்தங்கள்னு சொல்வாங்கல்ல, உருவங்கள், அதுல 43வது உருவம் இது. சரணடைந்தவர்களை காப்பதுல இவருக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவரை வணங்குனா முன்ஜென்ம வினைகள் அனைத்தும் விலகும். நவகிரகங்கள்ல ஒன்றான புதனுக்குரிய தலம் இந்த திருவெண்காடுங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் புதன் திசை அப்படிங்கிறது 17 வருஷம் நீடிக்கும். அதனால இந்த திருவெண்காட்டுல இருக்கக்கூடிய புதன் சன்னிதானத்துல 17 தீபங்கள் ஏற்றி வைத்து 17 முறை சுற்றி வந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு புத பகவானோட அருள் கிடைக்கும். உங்க வீட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு வாழ்க்கையில கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்னா இந்த புத பகவான் கோவிலுக்கு கட்டாயம் கூட்டிட்டு போங்க. ஏன்னா புதன் தான் புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த புதனோட அருள் இருந்தாதான் கல்வி, ராஜயோகம், குபேர சம்பத்து, திருமணம், செல்வ செழிப்பு, கலைத்துறைகள்ல மேன்மை, இப்படி 8 வகையான அதிகாரங்கள் கைகூடணும்னா இந்த புத பகவானை நம்ம வழிபடணும். திருஞான சம்பந்தர் இந்த தலத்துக்கு வந்தப்ப இந்த ஊர் ஃபுல்லா சிவலோகமாக தெரிந்ததாம். இங்க இருக்கக்கூடிய மணல் ஃபுல்லா சிவலிங்கங்களாக தெரிந்ததாம். எப்படி நம்ம கால வைக்கிறது அப்படின்னு அவர் அம்பாளை நினைச்சு அம்மானு கூப்பிட்டாராம். உடனே பெரிய நாயகி ஓடோடி திருஞான சம்பந்தரை இடுப்புல வச்சுக்கிட்டு இந்த கோவிலுக்கு வந்ததாக புராணம் தெரிவிக்கின்றது. இங்குள்ள சிற்பத்துல பெரிய நாயகி திருஞான சம்பந்தரை தூக்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய சிற்பமானது இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சந்திர தீர்த்தத்தின் அருகில ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு அடியில ருத்ரபாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. முன்னோர்களுக்கு நம்ம திதி தர்ப்பணம் சிரார்த்தம்லாம் செய்யல அப்படின்னா நமக்கு அதனால பித்ரு தோஷம் ஏற்படும். இந்த பித்ரு தோஷனால நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும். இந்த பித்ரு தோஷம் நீங்கணும் அப்படின்னா நம்ம 3 அமாவாசையில கட்டாயமாக திதி சிரார்த்தம் கொடுக்கணும். புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த தை அமாவாசை நாள்ல இங்கு இருக்கக்கூடிய சந்திர தீர்த்தத்துல நீராடி ருத்ரபாத பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆலமரத்தை அடியில உட்கார்ந்து பித்ருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம் முன்னோர்களோட ஆசிகள் கிடைத்து நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷமானது நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். காசியை விட 3 மடங்கு பலன் தரக்கூடியது இந்த ருத்ரபாத வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வழிபட்டோம் அப்படின்னா 21 தலைமுறை பாவங்கள் வினைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை இந்த தினங்கள்ல இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ருத்ரபாத பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இடத்துல அமர்ந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா நமக்கும் முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி சன்னதி முன்னாடி இருக்கக்கூடிய நந்தியோட உடல்ல பார்த்தீங்கன்னா காயங்கள் இருக்கும். இது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மருத்துவாசுரன் அப்படிங்கிற அசுரன் பிரம்மதேவரிடம் வரம் பெற்றதால தேவர்களுக்கு பல துன்பங்கள் விளைவித்தான். சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் திருவெண்காட்டுல போய் வேற உருவுல வாழ்ந்து வந்தார்கள். மருத்துவாசுரன் திருவெண்காட்டிற்கும் போய் அங்கேயும் போர் செய்ய இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சிவன் கிட்ட போய் முறையிடுறாங்க தேவர்கள்லாம். அப்ப நந்தியை அனுப்புறாரு. அசுரன் நந்தியிடம் தோற்று போய் என்ன பண்றதுன்னு தெரியாம சிவபெருமானை நோக்கி திரும்பவும் தவம் புரிகிறான். சிவபெருமான்கிட்ட வரம் பெற்று சூலாயுதத்தை பெறுகிறான். பிறகு மீண்டும் போருக்கு போய் நந்தியை சூலத்தால தாக்கி காயங்களை ஏற்படுத்துறான். நந்தியை அந்த அசுரன் 9 இடங்கள்ல ஈட்டியால் குத்தியதாக வரலாறு இருக்கு. நந்தி சிவன் கிட்ட முறையிடவும் அவர் கோபம் கொண்டார். அப்போது அவருடைய 5 முகங்கள்ல ஒன்றான அகோர மூர்த்தி தோன்றினார். அகோர உருவை கண்டதுமே மருத்துவாசுரன் சரணாகதி அடைகிறான். சரணடைந்த மருத்துவாசுரனை
அகோரமூர்த்தியின் காலடியில நம்ம இப்பவும் பார்க்கலாம். நந்திதேவர் உடம்புல 9 இடங்கள்ல ஈட்டியால குத்தப்பட்ட அந்த துளைகளை இன்னமும் நம்ம நந்திக்கு அபிஷேகம் செய்யறப்ப பார்க்க முடியும். சிவபெருமான் இங்கு நவதாண்டவம் புரிந்ததால இத ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலத்துல 3 மூர்த்திகள், திருவெண்காடர், அகோரமூர்த்தி, நடராஜர், 3 சக்திகள், பிரம்ம வித்யாம்பிகை, காளி, துர்க்கை, 3 தீர்த்தங்கள், அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், 3 தலவிருட்சங்கள், வடவால், வில்வம், கொன்றை. திருவெண்காட்டுல இருக்கக்கூடிய 3 குளத்திலையும் நீராடி பிள்ளை இடுக்கிய அம்மனை வழிபட்டா நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு பிரம்ம வித்யாம்பிகைன்னு சொன்னேன் இல்லையா? அது எதனால ஏற்பட்டது அப்படின்னா, பிரம்மனுக்கே கல்வி வேதங்களை ஓதியதால பிரம்ம வித்யாம்பிகை அப்படிங்கிற பெயர் அம்பாளுக்கு வந்தது. இந்த தலத்துல இருக்கக்கூடிய காளியை பார்த்தீங்கன்னா சாந்தமாக இருப்பா. எந்த கோயில்லையும் பயங்கரமான முகவடிவத்தோட இருக்கக்கூடிய காளி இங்கு சாந்தமாக இருப்பாங்க. காளியோட சந்நிதியின் முன்பு மிகப்பெரிய பலிபீடம் இருக்கும். இந்த பலிபீடம் மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த பலிபீடத்தை பக்தர்கள் யாரும் தொடாம வணங்க வேண்டும். திருவெண்காடு தலத்துல புதனை வழிபட வருபவர்கள் நேரடியா போய் புதன் சன்னதிக்கே போயிடுறாங்க. இது ரொம்ப தவறு. முதல்ல சுவாமியை வழிபடணும், பிறகு அம்பாளை வழிபடணும், பிறகு இறுதியில புத பகவான் சன்னதிக்கு போய் பரிகார பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும்.